ஹாய், வெல்கம் டு எடிமாஸ்ட்ரி அகாடமி. நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நம்ம மேக்ஸ்க்கு ஃப்ரீ கிளாஸ் நம்மளுடைய சேனலில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம 3 டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்துருக்கோம்? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கம்ப்ளீட்டட். செகண்ட் டாபிக் பர்சன்டேஜ் அண்ட் தென் தேர்ட் டாபிக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நவ் we are going to see compound interest. Okay, first what is compound interest? Compound interest என்னன்னு பார்க்கலாம். The difference between the amount and the money deposited is called the compound interest, which is abbreviated as CI. So நார்மலாக வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? compound interest CI தான் சொல்லுவோம். Clearly the compound interest will be more than the simple interest. ஸோ இது நமக்கு ஒன் வேர்ஸில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஈக்குவலாக இருக்குமா, மோர் தென், லெஸ் தென், அந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்போதுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் த பிரின்சிபல் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங் ஃபார் எவ்ரி டைம். நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும் போது பிரின்சிபல் அமௌண்ட் எப்போவுமே வந்து சேமாக தான் இருக்கும். பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் மறுபடியும் நமக்கு என்ன ஆகும்னா அந்த பீ கூட போயிட்டு ஆட் ஆகிட்டே இருக்கும். அசல் கூட ஆட் ஆகிட்டே இருக்கும் போது அது என்ன ஆகும், நமக்கு கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். இதுவும் நமக்கு வந்து கீ பாயிண்ட் தான். ஓகே, ஸோ தமிழில் பார்க்கலாம். குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு கிடைக்கும் தொகைக்கும் முதலீடு செய்யப்பட்ட பணத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசமே கூட்டு வட்டி எனப்படும். இதனை நாம் ஆங்கிலத்தில் சிஐ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என குறிப்பிடுவோம். இங்கு ஒவ்வொரு காலத்திற்கும் அசல் மாறுவதால் தெளிவாக கூட்டு வட்டியானது தனி வட்டியை விட அதிகமாக இருக்கும். ஸோ கிளியராக சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து ஒவ்வொரு டைம் பீரியடுக்கும் என்ன ஆகும்னா அசல் மாறுறதால இது நம்ம என்ன சொல்கிறோம், அதிகமாக தான் இருக்கும். நமக்கு தனி வட்டியை விட கூட்டு வட்டி எப்படி இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். ஸோ எப்போதுமே வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம்னா அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணுவோம். ஸோ சேம் தான் எஸ்ஐ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா ஃபைனல் அமௌண்ட்லேருந்து அசல் பிரின்சிபல் அமௌண்ட்டை என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அதே ஃபார்முலா தான் இங்கேயும். பட் நமக்கு வந்து எஸ்ஐ கண்டுபிடிக்க டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. PNR/100 ரீகால் பண்ண முடியுதா? PNR/100. பட் சிஐ கண்டுபிடிக்க நமக்கு வந்து டைரக்ட் ஃபார்முலா கிடையாது. அமௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் நம்ம இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி சிஐ கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு வந்து இங்கே வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலா இருக்குது. ஒன் பை ஒன் பார்க்கலாம். கிளியராக பாருங்கள். டைப் 1 காம்பவுண்டட் ஆனுவலி. காம்பவுண்டட் ஆனுவலினா ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை. ஸோ தமிழில் நான் இங்கே ரைட் பண்ணல. ஆனுவலினாலே உங்களுக்கு நார்மலாக தெரியும். இயர்லி ஒன்ஸ், ஆனுவல் எக்ஸாம் சொல்லுவோம்ல, இயர்லி ஒன்ஸ். அதுக்கு என்ன ஃபார்முலானா A = P × 1 + R/100 the whole power n. A = P × 1 + R/100 the whole power n. இந்த ஒரு ஃபார்முலா நீங்கள் கிளியராக பார்த்துட்டா போதும். மற்றதெல்லாம் வந்து அந்த கீ பாயிண்ட்டை வச்சு நம்ம ஃபார்முலா சேஞ்ச் பண்ணிக்கலாம். காம்பவுண்டர் ஆஃபெலி. ஆஃபெலி மீன் என்னது? அரையாண்டு. ஸோ அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி காண்க அப்படின்னு சம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸோ சேம் ஃபார்முலா தான். P × 1 + R/200. ஸோ இங்கே 100 இருக்குது. இதில் என்ன ஒரு 200 ஹோல் பவர் 2 × n. இங்கே நார்மலாக n இருக்கும், இங்கே 2 × n. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப் இஸ் குவார்ட்டர்லி. குவார்ட்டர்லினா என்ன வரும்? காலாண்டு. ஸோ காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி நமக்கு சம் கொடுத்துருவாங்க. காலாண்டுன்னும் போது நமக்கு இங்கே என்னென்னா காலாண்டு ஒரு வருஷத்தை வந்து காலாண்டு சொல்லும்போது 4 வந்து என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். அப்போது R/400 வரும். பவரில் 4 × n. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆனுவலி ஃபார்முலா கிளியராக படிச்சுட்டா போதும். ஆஃபெலி அண்ட் குவார்ட்டர்லி அந்த 2 இங்கே ஆஃபெலி என்னமோ 200 2 × n, குவார்ட்டர்லி 400 4 × n சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டா போதும். ஸோ 3 ஃபார்முலாஸ் கம்ப்ளீட்டடாக. அடுத்து பார்ப்போம் டைப் 4 என்னென்னா when the compounded annually. ஸோ நமக்கு வந்து காம்பவுண்டட் ஆனுவலி கொடுத்துட்டு பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் differs இயர் பை இயர். நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா வருஷம் மாறும். ஸோ இது வரைக்கும் பார்த்துட்டு என்னென்னா நமக்கு காமனாக வந்து ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம் மாறாது. சில சம்க்கு நமக்கு என்னென்னா வட்டி வீதம் வந்து ஒரு வருஷத்துக்கும் மாறுற மாதிரி கொடுப்பாங்க. அப்போ நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். we have A = P × 1 + A/100. ஸோ 1 + A/100. ஏன்றது ஃபர்ஸ்ட் இயருக்கு வர ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 1 + B/100. B செகண்ட் இயர். C வந்து தேர்ட் இயர். வேர் A, B, C are the interest rates for first, second and third years respectively. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? நம்ம இல்லை நம்ம சம் பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டைப் 5 when interest is compounded annually but time period is in fraction. சம்டைம் நமக்கு வந்து 1/2 years, 4/3 years இப்படி எதனா கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நம்ம எப்படி வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னு பார்க்கும்போது 1 + R/100 the whole power A. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இருக்க அந்த ஹோல் நம்பர் தான் நமக்கு வந்து A வேல்யூ. நெக்ஸ்ட்டு
இன்ட்டு 1 + b/c. இங்கே நமக்கு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்கல்ல 1/2 ஆர் 4/3, அது வந்து நமக்குன்னா இது b, கீழே இருக்கிறது c, இன்ட்டு r/100. ஸோ இதுவும் நம்ம வந்து சம்மில் பார்க்கணும், நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இதை நமக்கு வந்து இது எப்போ யூஸ் பண்ணணும்னா n வந்து நமக்கு வந்து ஹோல் நம்பர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கொடுக்காம ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். ஸோ கொஞ்சம் வந்து ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு 3 ஃபார்முலா நமக்கு ஈஸி தான், இந்த 2 ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பார்க்கும்போது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நமக்கு வெறும் சம் மட்டும் ப்ராப்ளம் ஓரியன்டாக மட்டும் பார்க்காம எங்கெல்லாம் அப்ளிகேபிள் பண்ணலாம், என்னென்ன சம்க்கெலாம் நமக்கு வந்து யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கணும். The compound interest formula is used in the following situation. என்னென்ன சுச்சுவேஷன் பார்க்கும்போது to find the increase in population, increase ஆகும், அப்படி இல்லைனா டிக்ரீஸ், அந்த டைம்க்கு யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு என்னென்னா இங்கே ப்ளஸ் வரும், இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ளஸ், நார்மல் ஆனுவலி ஃபார்முலா பார்த்தாலும் அதே தான். டிக்ரீஸ், ஒரு மக்கள் தொகை வந்து குறைகிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா இங்கே மைனஸ் வரும். இது மட்டும்தான், வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது, இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். நெக்ஸ்ட்டு டு ஃபைண்ட் த க்ரோத் ஆஃப் த ரேட் ஆஃப் க்ரோத். ஸோ சேம் ஏதோ ஒரு வளர்ச்சியை பற்றி பேசுகிறாங்கன்னா அங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டு ஃபைண்ட் த டிப்ரிஷியேஷன் இன் த வேல்யூஸ் ஆஃப் மிஷின்ஸ், வெஹிக்கல்ஸ், யூட்டிலிட்டி, அப்ளையன்சஸ். ஸோ ஏதோ ஒரு பொருளுடைய டிப்ரிஷியேஷன் என்ன, தேய்மானம். எப்போவுமே ஒரு பைக் வாங்குறோன்னா அது நம்ம திருப்பி சோல்வ் பண்ணும்போது என்னாகும், அது தேய்மானம்லாம் வந்து கழித்து தான் நமக்கு என்ன கொடுவாங்க, அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணுவோம். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் சம் பார்த்தா உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக நமக்கு ஒரு 2 ஃபார்முலா மட்டும் இருக்குது, அது மட்டும் பார்த்துடலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஐ அண்ட் எஸ்ஐ. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் இன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர் ஆர் த ஃபர்ஸ்ட் கன்வென்ஷன் பீரியட். ஸோ முதல் வருடத்தில் நமக்கு என்னென்னா கண்டிப்பாக வந்து நோ டிஃப்ரென்ஸ் இருக்காதாம். ஓகேவா? ஸோ எப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும்னா செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயருக்கு தான் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் 2 இயர்ஸ் கொடுத்தாங்க என்ன ஃபார்முலா, p இன்ட்டு r/100 ஹோல் ஸ்கொயர், p இன்ட்டு r/100 ஹோல் ஸ்கொயர். 3 இயர்ஸ் கொடுத்தாங்கன்னா p இன்ட்டு r/100 ஹோல் ஸ்கொயர், இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே வந்துடும், இன்ட்டு 3 + r/100 செகண்ட் ஆஃப் மட்டும் வரும். ஸோ இது வந்து நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா இது பேஸ் பண்ணி நிறைய பிஒக்யூஸ் கேட்குறாங்க. ஜஸ்ட் பிஒக்யூஸை நம்ம வந்து லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டைப்புக்கும் வந்து ஒரு மாடல் சம் பார்த்துட்டு பிஒக்யூ அட்டாச் பண்ணியிருக்கோம், அதுவும் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் சம். பிரின்சிபல் அமௌண்ட் 4000, r = 5% per annum, n = 2 years, இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஆனுவலி. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அசல் கொடுத்துருக்காங்க, வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க, வருடமும் கொடுத்துட்டு நமக்கு என்ன சொல்லுவாங்க, ஆண்டுக்கு ஒரு முறை. ஸோ இதில் காம்பவுண்டட் ஆனுவலி தான் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்டட் ஆனுவலி நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ a = p × 1 + r/100 the whole power n, காம்பவுண்டட் ஆனுவலி ஃபார்முலா. ஸோ எல்லா வேல்யூவும் டேரெக்டாக அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். p வேல்யூ இஸ் 4000 × 1 + r வேல்யூ இஸ் 5/100 the whole ஸ்கொயர், என்னோட வேல்யூ ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் சம்லேருந்து இது நம்ம டேரெக்டாக வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்கே மட்டும் இப்போ ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ 4000 அப்படியே தான் நமக்கு வரும், இன்ட்டு, ஸோ இங்கே எல்சிஎம் எடுத்தோன்னா 100 தான் கிடைக்கும். ஸோ கீழே 100னா மேலே என்ன பண்ணுவோம், 100 மல்டிப்ளை பண்ணுவோம். 100 + 5 105. ஸோ நார்மல் எல்சிஎம் தான், 105/100 இன்ட்டு 105/100. ஏன் நான் 2 டைம் ரைட் பண்ணேன், மேலே வந்து ஸ்கொயர் இருக்குது, அதான் 2 டைம் ரைட் பண்ணிட்டேன். 0 0 0 0 கட் ஆகிடும், அகைன் 1 0 1 0 கட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேன்சல் பண்ணலாம், 2 டைம் 5 டைம், 5 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 21 டைம். ஸோ மேலே இருக்க எல்லா வேல்யூவும் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 × 21 × 105, இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 4410. ஸோ நீங்கள் செக் பண்ணிடுங்க. இது நமக்கு கிடச்சிருக்க அமௌண்ட் வேல்யூ தான், அவங்க நமக்கு அமௌண்ட் கேட்கல, சிஐ தான் கேட்டிருக்காங்க. சிஐ ஃபார்முலா a - p. ஸோ a - p, ஏயோட வேல்யூ 4410, பியோட வேல்யூ என்னது 4000. ரெண்டுமே நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும் 410. ஓகே, ஸோ இந்த சம் வந்து நமக்கு எக்ஸாமில் வந்து இவ்வளோ டேரெக்டாக கேட்பாங்களான்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஓரியன்டாக கேட்பாங்க. உங்களுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா போதும், சம் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் ஆன்சர் இன் 410. நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் சம். ஸோ இதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி.
காம்பவுண்டட் ஆஃப் வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் அமௌண்ட் அசல் கொடுத்துருக்காங்க, வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க, இயர்ஸ். ஸோ இயர்ஸ் இங்கே என்னென்னா 1/2 1.5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்ததும் நீங்கள் வந்து நமக்கு வந்து இயர் வந்து ஃப்ராக்ஷனை கொடுத்த ஒரு ஃபார்முலாக்கு அந்த ஃபார்முலாக்கு போயிடக்கூடாது. ஏன்னா அது வந்து காம்பவுண்டட் ஆனுவலின்னு அங்கேயே வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஆனுவலியாக இருக்கும்போது இயர் ஃப்ராக்ஷன் சொல்லிட்டு இங்கே ஆஃப் வேல்யூன்னு கொடுத்துருக்கும்போது ஆஃப் வேல்யூ ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ 1/2 நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக வந்து மாற்றிடலாம். கலப்பு பின்னத்துக்கு இம்ப்ராப்பராக மாற்றும் போது என்ன ஆகும்? 1/2 2 1s are 2 + 1 3 3/2 இயர்ஸாக ஆகும். 3/2 இயர்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சம்மில் வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சம் பார்க்கலாம். காம்பவுண்டட் ஆஃப் வேல்யூ ஃபார்முலா A = P × 1 + R/200. இங்கே நமக்கு என்ன வரும்? 200 வரும். பவரில் 2 × n. இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் தான். ஸோ Pயோட வேல்யூ இஸ் 5000. 1 + Rோட வேல்யூ 4. 4/200 ஹோல் பவர் 2 × என்னோட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 3/2. ஸோ இதை வந்து நம்ம இம்ப்ராப்பராக மாற்றும் போது 3/2 கிடச்சிதா? இப்போ நமக்கு ஈஸியாக இந்த 2 2 கேன்சல் ஆகிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ பவரில் நமக்கு என்ன இருக்குது? கியூப் 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம வந்து சிம்ப்ளிஃபை பண்ணிடலாம். 5000 × இங்கே நமக்கு 200 இருக்குது. அப்போ எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 200 தான் கிடைக்கும். ஸோ 200 மேலேயும் 200 மல்டிப்ளை பண்ணோம். 200 + 4 204. 204 × 204/200 204/200. ஏன் 3 டைம்ஸ் ரைட் பண்ணுறேன்? ஏன்னா ஹோல் கியூப் இருக்குங்க, அதனால தான். 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், அகெயின் 1 0 1 0 கட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். 1 டைம் 4 டைம் 1 டைம் 5 1. ஸோ என்னெல்லாம் சிம்ப்ளிஃபை பண்ண முடியுமோ அதை நம்ம அப்படியே என்ன பண்ணலாம்? சிம்ப்ளிஃபை பண்ணிடலாம். ஸோ இதுவும் கூட நம்ம என்ன பண்ணலாம்? 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 4 டேபிளில் 50 டைம் 51 டைம். செகண்ட் 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 25 டைம் 102 102 டைம். ஸோ இந்த சம் நமக்கு வந்து ஆன்சர் பாயிண்டில் தான் கிடைக்குது, டெசிமல் தான் கிடைக்கும். பை 25 இருக்குல்ல. ஸோ இது வந்து ஃபுல்லாக சிம்ப்ளிஃபை பண்ணிட்டோன்னா நமக்கு அமௌண்ட் என்ன கிடைக்குதுன்னா 5306.04. ஸோ அப்ராக்சிமேட்டாக பாயிண்ட்க்கு அப்புறம் 2 வேல்யூஸ் எடுத்துக்கலாம். 0.04 இதான் நம்மளுடைய அமௌண்ட் வேல்யூ. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை சப்ராக்ட் பண்ணிடலாம். 5000 நான் சப்ராக்ட் பண்ணிடுறேன். 5000 சப்ராக்ட் பண்ண எனக்கு கிடைக்க ஆன்சர் 306.04 306.04. இதான் நம்மளுடைய சிஐ வேல்யூ. ஸோ கேல்குலேஷன் மட்டும் கேர்ஃபுல்லாக போட்டால் போதும். இது எல்லாமே வந்து நமக்கு சேம் ப்ராசஸ் தான். ஸோ காம்பவுண்டட் ஆஃப் வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? மாடல் பார்த்துருக்கோம். அடுத்து டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க? அசல் கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் வந்து முதலாம் ஆண்டுக்கும் 2ஆம் ஆண்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு காம்பவுண்ட் ஆனுவலி. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நமக்கு வந்து வட்டி வீதம் டிஃபரன்ஸாக வந்தாலும் காம்பவுண்ட் ஆனுவலி தான். என் வந்து நமக்கு ஃப்ராக்ஷனில் கொடுத்தாலும் காம்பவுண்ட் ஆனுவலி தான். ஓகே. ஸோ இதில் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்? 4th ஃபார்முலா பார்த்தோம்னா அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். A = P × 1 + A/100. இந்த A வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருக்க வட்டி வீதம். நெக்ஸ்ட்டு 1 + B/100. ஸோ நமக்கு வந்து 2 வட்டி வீதம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து 2 தான் ரைட் பண்ணுறேன். நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் 1 + C/100 சொல்லிட்டு அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? 30,000 இன்ட்டு ரைட் பண்ணிக்கலாம். 30,000 × 1 + A. ஏயோட வேல்யூ இங்கே 7 போட்டோன்னா என்ன வரும்? 107/100. 107/100 இன்ட்டு இங்கே பியோட வேல்யூ 8 போட்டோன்னா 108/100. 108/100. ஓகேவா? ஒரு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம்? ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரணும். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஈஸியாக ஆகிடும். 0 0 கட் பண்ணிடலாம். அகைன் 0 0 கட் ஆகிடும். ஸோ இதில் இருக்கிற வேல்யூ எல்லாம் மல்டிப்ளை பண்ணோன்னா 3 × 107 × 108. இது எல்லாமே மல்டிப்ளை பண்ண நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 34,668. 34,668. திஸ் இஸ் வாட் அவர் ஏ. இது நம்மளுடைய ஏ வேல்யூ. ஸோ நமக்கு என்ன தேவை? சிஐ வேணும். சிஐ வேணும்னும் போது என்ன பண்ணலாம்? அமௌண்ட்டு வேல்யூலேருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை சப்ராக்ட் பண்ணிடலாம். 34,668லேருந்து என்ன கண்டுபிடிக்கிறேன்?
P வேல்யூ 30,000 சப்ராக்ட் பண்ணிடலாம். சப்ராக்ட் பண்ணால் 8664. திஸ் இஸ் வாட் அவர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலும் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த சம் வந்து நம்ம 4th மாடல், டைப் 4 மாடல். நெக்ஸ்ட்டு டைப் 5. டைப் 5 என்ன பார்த்துருக்கோம், n வந்து நமக்கு வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருப்பாங்க கரெக்டாக. ஸோ இதுலேயும் பாருங்கள் காம்பவுண்டட் இயர்லி ஆனுவலி எல்லாமே வந்து ஒன்று தான். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 10,000 கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, n வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மாதிரி கொடுத்தாங்கன்னா இப்போ ஏவோட வேல்யூ என்னது 2, பியோட வேல்யூ மேலே இருக்க 3, சியோட வேல்யூ 4. ஸோ இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிட்டா போதும், சம் வந்து என்ன பண்ணலாம் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலா கரெக்டாக தெரியணும். ஃபார்முலா கரெக்டாக தெரிஞ்சால் தான் சம் போட முடியும். ஏ ஈக்குவல் டு, ஸோ ஃபார்முலா படிக்க டைம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 1 + r/100 ஹோல் பவர் a. நெக்ஸ்ட்டு 1 + b/c × r/100. ஸோ டவுட்டாக இருந்தால் நீங்கள் ஃபார்முலா செக் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. ஸோ இப்போ எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நமக்கு அமௌண்ட் கிடச்சிரும். ஸோ பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 10,000 × 1 + வட்டி வீதம் 8, 8/100 the whole power 2 வரும். 1 + b/c 3/4 × ஆரோட வேல்யூ 8, 8/100. இங்கே ஹோல் பவர் எதுவுமே வராது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 10,000 அப்படியே தான் இருக்கும். ஸோ இது நம்ம எல்சிஎம் எடுத்துனா என்ன வரும், 100 வரும். 108, 108/100 × 108/100 2 டைம்ஸ் சைட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இங்கே மேலே வந்து எனக்கு ஸ்கொயர் இருக்குது. இது பார்த்தோன்னா 1 டைம் 2 டைம் கேன்சல் ஆகிடுமா. 3 2s are 6, 3 2s are 6. அகைன் நமக்கு வந்து எல்சிஎம் எடுத்தால் 100 வரும். அப்போ 106/100. இல்லை நீங்கள் 1 ஸ்டெப் வந்து போட்டுட்டு கூட வந்து சம் வந்து போடலாம். ஸோ எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இப்போ கேன்சல் பண்ணிட்டோன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 4 zeros இருக்குது. நானும் 4 0 என்ன பண்ணிட்டேன், கட் பண்ணியிருக்கேன். அகெயின் இது கேன்சல் பண்ணிடலாம். 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் எத்தனை தடவை வரும், 5 டைம் 4 டைம், இங்கே 50 டைம் வரும். ஸோ இது நான் என்ன பண்ணுறேன், 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 54 டைம் 25 டைம். ஸோ இதுவும் நமக்கு பார்க்கும்போது பை 25 வருது. கண்டிப்பாக நமக்கு வந்து டெசிமலில் தான் ஆன்சர் வரப்போகுது. ஸோ 54 × 54 × 106/25. இது எல்லாமே நம்ம கால்குலேஷன் பண்ணிட்டோம். நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 12,363.84, 12,363.84. ஸோ 12,363லேருந்து 10,000 சப்ராக்ட் பண்ணிவிட்டு நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 2,363.84. திஸ் இஸ் வாட் அவர் compound interest. ஓகே, ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். CA ஈக்குவல் டு 2360.84. ஸோ இந்த சம் நம்ம பார்த்துருக்கிறது n வந்து நமக்கு வந்து மிக்சரில் கொடுத்துருந்தா என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகே, 4 டைப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து அப்ளிகேஷன் சம். ஸோ அப்ளிகேஷன் சம் ஆல்ரெடி நம்ம வந்து ஃபார்முலாஸ் பார்த்துருந்தோம். The value of a motorcycle 2 years ago was 70,000. Rupee symbol 70,000. It depreciates at the rate of 4% per annum. Find its present value. ஸோ டிப்ரிஷியேட் நமக்கு வந்து மோஸ்ட்லி வந்து இந்த வெஹிக்கல்ஸ் கொடுத்தாலே என்ன ஆகணும், அமௌண்ட்டு டிப்ரிஷியேட் ஆகும். இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுக்கு முன் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% வீதம் குறைகிறது. அதன் தற்போதைய மதிப்பை காண்க. ஒரு வெஹிக்கல் இருக்குது, அதோடைய வேல்யூ வந்து வருஷம் நமக்கு வந்து 4% என்ன ஆகுதான், குறைகுதான். இப்போ அதோடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து என்ன ஆகுதான், டிக்ரீஸ் ஆகுது போது நமக்கு வந்து ஃபார்முலா ஒன்று பார்த்தோம். A ஈக்குவல் டு P × 1 மைனஸ், இதுதான் இம்பார்ட்டன்ட், 1 - r/100 ஹோல் பவர் n. கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும், மைனஸ் வரணும். ஸோ இதில் வந்து பியோட வேல்யூ 70,000, ஸ்டார்டிங் வேல்யூ தான் P. ஆரோட வேல்யூ 4%, ஆண்டுக்கு 2 சமம், என்னோட வேல்யூ 2. எல்லா வேல்யூவும் தெரியும், நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இந்த சம் நம்ம பார்க்கும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம் தெரியாது, பட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இது அதோடைய அப்ளிகேஷன் ஓரியன்ட் சம் தெரிஞ்சிருந்தால் என்ன பண்ணலாம், சம் போட்டுடலாம். ஸோ ஃபார்முலா இஸ் A ஈக்குவல் டு P × 1 - r/100 the whole power n. மறுபடியும் சொல்கிறேன், மைனஸ் வரணும், பிகாஸ் டிப்ரிஷியேட்டட் கொடுத்துருக்காங்க. இதே நமக்கு வந்து பாப்புலேஷன் சம் கொடுத்தாங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நமக்கு வந்து நார்மல் வந்து ப்ளஸ்ஸே போட்டுக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் எவ்வளோ அந்த வெஹிக்கிளோடைய வேல்யூ 70,000
into 1 minus r value is 4%, 4 by 100 the whole square, 2 தானே 2 years அப்போ 2 வரும். 70,000 into இங்கே நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும், இங்கே நமக்கு என்னென்னா மைனஸ் சிம்பிள் இருக்கிறதால எல்சிஎம் எடுத்தால் 100 வரும், மேலே 100 வரும். 100 minus 4, 100 minus 4 is 96. ஸோ நீங்கள் பார்த்தோன்னே நம்ம லாஸ்ட்டு போட சம்லாம் பார்த்துட்டு 104 போட்டுறக்கூடாது. 96 by 100 into 96 by 100 2 டைம் வரும். ஓகே, ஸோ இதில் நமக்கு வந்து 4 0 இருக்குது, கீழே 4 0 இருக்குது, அப்படியே கட் பண்ணிட்டேன். சரி, ரிமைனிங் என்ன இருக்குது 7 into 96 into 96. ஓகே, இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் 64,512. ஸோ இதில் நம்ம வந்து பி வேல்யூ சப்ராக்ட்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா இவங்க என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இதான் நம்மளுக்கு அந்த வண்டியோடைய தற்போதைய மதிப்பு, ப்ரெசன்ட் வேல்யூ. ஸோ இதை கொண்டு போய் மறுபடியும் நீங்கள் இந்த பி கூட சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா மைனஸில் கிடைக்கும். அந்த வேல்யூ நமக்கு வேண்டாம். நமக்கு இதில் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்கல, இப்போ இருக்க அந்த வேல்யூ கேட்குறாங்க. கரண்ட் அந்த வெஹிக்கிளோட வேல்யூ, மோட்டார் சைக்கிள் வேல்யூ கேட்குறதால நம்ம ஏ கண்டுபிடிக்கிறோம், அதான் நம்மளுடைய ஆன்சர். ஏன்னா நமக்கு இங்கே மைனஸ் போட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ அந்த தற்போதைய மதிப்பு 64,512 ரூபாய். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதுவும் நமக்கு ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்ட் சம். ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், இரண்டாவது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், மூன்றாவது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 1,00,000 10,000 ஆக இருந்தால் 3 மணி நேரத்துக்கு பிறகு அது எண்ணிக்கையை காண்க. ஸோ இது நம்ம பார்க்கும்போதே தெரியுது, ஆர் வந்து 3 கொடுத்துருக்காங்க, 5%, 8% and 10%. This is our A value, this is our B value and this is our C value. So 3 different values and then ஒரே ஒரு கவுண்ட், இனிஷியல் கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுடைய P வேல்யூ. ஸோ அமௌண்ட் தான் கொடுக்கணும்னு கிடையாது, ஏதோ ஒரு கவுண்ட் கூட கொடுக்கலாம். ஓகே, ஒரு அளவும் நமக்கு கொடுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய P வேல்யூ. இதை நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஃபர்ஸ் இயர் பை இயர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்து இயர் பை இயரில் அந்த 3 ஹவர்ஸ்க்கு வந்து மாறுது, அது எண்ட் ஆஃப் 3 ஹவர்ஸாக. ஸோ இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிக்கணும், என்னென்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, க்ரோஸ்னால் இன்க்ரீஸ் ஆகுது, வளர்ச்சி அடையிறதுன்னு கொடுத்துருக்காங்க, அது ஓகே, நம்ம ப்ளஸ் 1. இங்கே டிக்ரீஸ்னு கொடுக்கும்போது இப்போ பி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். கொஷின் நல்லா நீங்கள் ரீட் பண்ணிக்கணும். ஓகேவா, நீங்கள் வெறும் வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து என்ன பண்ணக்கூடாது, ப்ளஸில் போடாமல் கொஷினில் பாருங்கள். இதில் வந்து என்ன ஆகுது, குன்றியும் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம 8க்கு முன்னாடி என்ன வரும், மைனஸில் வரணும். இது வந்து அகைன் நமக்கு வந்து க்ரோத் தான் இருக்குது, வளர்ச்சி தான் அடையுது, அப்போ அது நமக்கு ப்ளஸில் தான் வரும். ஓகேவா, இது ஒன்று மட்டும் தான் கவனிக்க வேண்டியது. ரொம்ப ஃபார்முலா யூஸ்வல் ரைட் பண்ணிடலாம். ஃபார்முலா இஸ் A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + A வரும், A by 100. அகெயின் 1 மைனஸ், நான் ஏன் மைனஸ் பண்ணுறாங்க, டிக்ரீஸ் ஆகுதுல, அதனால பியோட வேல்யூ என்ன பண்ண மைனஸ் பண்ணுறேன், சியோட வேல்யூ ப்ளஸ் பண்ணுறேன். ஸோ எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அத்தனை. இப்போ டி கொடுத்தாங்கன்னா 1 + G by 100, இன்னொரு வேல்யூ கொடுத்தா E by 100 நமக்கு வந்து போயிட்டே இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருக்குது, 10,000. ஸ்டார்டிங்கில் இருக்க கவுண்ட் ரைட் பண்ணிட்டேன். ஸோ ஏவோட வேல்யூ இஸ் 5. அப்புறம் இங்கே 5 போட்டோன்னா என்ன வரும், 105 by 100 கிடைக்குமா, 105 by 100. ஸோ டிக்ரீஸ் ஆகாமல் பர்சன்டேஜ் எவ்வளோ, 8%. அப்போது 100 minus 8 நம்ம நமக்கு என்ன கிடைக்கும், 92 by 100. இதுதான் நான் சொன்னேன், 92 by 100. இதுலேயும் பார்க்கும்போது நமக்கு என்ன வரும், சியோட 10 வரும், இப்போ 110 by 100. ஸோ எல்சிஎம் எடுத்து எல்லா வேல்யூவும் என்ன பண்ணியிருக்கணுமோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அடுத்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ கேன்சல் பண்ணும்போது ஜீரோஸ்லாம் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடலாம். 1 2 3 4 1 2 3 4. ஸோ இங்கே பார்க்கும்போது 1 0 1 0 இருக்குது. வேறு எதனா சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கும்போது இங்கே பண்ணிடலாம். இதை பண்ணும்போது நமக்கு வந்து 5 டேபிளில் 2 டைம் 21 டைம், வேறு எதனா 2 டேபிளில் கேன்சல் ஆகுதான்னு பார்க்கும்போது மேலே கேன்சல் ஆகுது. 92 பண்ணனா 4 டைம் 6 டைம். ஸோ ரிமைனிங் நமக்கு இருக்கிற வேல்யூஸில் எடுத்து ரைட் பண்ணலாம். 21 46 and 11. 21 into 46 into 11. ஸோ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 10,626. ஸோ ஆஃப்டர் 3 years, at the end of 3 years அந்த பாக்டீரியா எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு, 10,626. ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்திருக்கு, 10,000 தான் இருந்திருக்கு. ஸோ 626 வந்து நமக்கு என்ன ஆகிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 அப்ளிகேஷன் ஓரியன்ட் சம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம்.
கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை. ஸோ அந்த மாடலில் நம்ம சம் கேட்குறது. எக்ஸாமில் வந்து இந்த மாடலில் நிறைய சம் கேட்குறாங்க. 2 years ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கொடுக்கணும், 2 years கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா வந்து ரொம்ப ஈஸி. P இன்ட்டு R/100 the whole square. இது மாடல் சம் தான், நம்ம அப்படியே போட்டுக்கலாம். 5000 இன்ட்டு ஆரோட வேல்யூ 4/100 இன்ட்டு 4/100. இங்கே நமக்கு எல்சிஎம்லாம் இருக்க வேணாம், ஏன்னா இங்கே நமக்கு 1+லாம் கிடையாது. ஸோ 0 0 0 0 கட் ஆகிடும். 50 டேபிளில் 1 டைம் 2 டைம் 2 டேபிளில் 1 டைம் 2 டைம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, 8 தான் இருக்குது, 8 rupees. ஸோ நமக்கு வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு, 8 ரூபாய். இது வந்து நமக்கு வந்து 2 years கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 years 3 years கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலான்னு பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ்னால் டி போட்டுக்கிறேன். டி ஈக்குவல் டு பி இன்ட்டு R/100 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே தான் வரும். செகண்ட் ஹாஃபில் மட்டும் ஒரு சேஞ்ச் இருக்குது. என்னென்னா 3 + R/100. 3 years கொடுத்தாங்கன்னா என்ன வரும், 3 + R/100. 8000 இன்ட்டு ஆரோட வேல்யூ 5 5/100 இன்ட்டு 5/100. ஸோ இங்கே நம்ம ஆர் சப்ஸ்டியூட் பண்ணால் 5 வரும். கீழே எதுவுமே இல்லை, இப்போ எல்சிஎம் எடுத்தால் 100 தான் வரும். 100 மேலே 100 மல்டிப்ளை பண்ணால் 300. 300 + 5 305. ஓகே, புரிஞ்சுதா? இது எப்படி வரும், 3 + 5/100ன்னு இருக்கும். ஸோ எல்சிஎம் எடுத்துனா 100 மேலே 100 மல்டிப்ளை பண்ணுவோம். 300 + 5 305. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 30 கட் பண்ணிட்டேன். 5 டேபிளில் பண்ணுவோம் 1 டைம் 2 டைம். இங்கே 5 டேபிளில் பண்ணும்போது 1 டைம் 20 டைம். 4 டேபிளில் 2 டைம் 5 டைம் 2 2 கேன்சல் ஆகிடும். இது அகைன் நம்ம 5 டேபிளில் பண்ணும்போது 6 டைம் 1 டைம் 61. ஸோ நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் எவ்வளோ கிடச்சிருக்கு, 61 ரூபாய். 61 ரூபாய். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன மாடல் சம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து டெட் 2023 கேட்டிருக்க கொஷின். 23ன்னு கேட்கும்போது அது வந்து பேப்பர் 2. இந்த 23ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தா பேப்பர் 2ல் கேட்டிருக்க சம்ஸு. 22ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தா பேப்பர் 1ல் கேட்டிருக்க ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? 22ல் வந்து நமக்கு வந்து 22 அண்ட் 23 ரெண்டுமே வந்து சிபிடி பேஸில் நடந்துச்சு. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடந்ததால் நமக்கு நிறைய பேட்சஸ் இருந்துச்சு. ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன் இருந்துச்சு, நிறைய பேட்சஸ் இருந்தது. கரெக்டாக? ஸோ அதனால் அந்த வந்து பேட்சஸ் நான் மென்ஷன் பண்ணல, பட் இயர் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், என்ன கொஷின் எந்த இயரில் கேட்டிருக்காங்கன்னு. ஸோ ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்க ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு மகிழுந்தின் விலை 2 ஆண்டுக்கு முன் ரூபாய் 2,50,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 5% குறைகிறது. அதன் தற்போதைய மதிப்பானது. ஸோ இருந்தது மகிழுந்து. ஓகே, ஒரு காரோட வேல்யூ வந்து 2,50,000 இருக்குது. அப்போ இதுதான் நம்மளுடைய பி வேல்யூ. டிப்ரிஷியேட் ஆகுது. டிப்ரிஷியேட் நம்ம நமக்கு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ண போகிறோம், மைனஸ் யூஸ் பண்ண போகிறோம். நவ் த வேல்யூ ஆஃப் கார் கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு மாடல் பார்த்துருக்கோம், அதே மாடலில் தான் இந்த சம் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? A = P × 1 - R/100 the whole power n. P ஓட வேல்யூ இஸ் 2,50,000 into 1 - R/100. R value is 5. ஸோ இங்கே நம்ம 5 போட்டோன்னா என்ன வரும், 100 - 5 95. 95/100 into 95/100 2 டைம்ஸ். 2 வருஷம் தான் சொல்லியிருக்காங்க, இப்போ 2 டைம்ஸ் ஆட் பண்ணிட்டோம். 4 zeros அப்படியே நமக்கு என்ன ஆயிடுச்சு, கட் ஆகிடுச்சு. ரிமைனிங் எல்லாமே மல்டிப்ளை பண்ணிடலாம். 25 × 95 × 95 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 2,25,625. ஸோ டிப்ரிஷியேட் சொன்னாலே நமக்கு வந்து ஒரிஜினல் அமௌண்ட்லேருந்து ஃபைனல் அமௌண்ட் என்ன ஆகும், டிப்ரிஷியேட்ஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஆன்சர் நமக்கு எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி, 2,25,625. ஆப்ஷன் சி இஸ் தான் கரெக்ட் ஆன்சர். இந்த கொஷின் நமக்கு வந்து டெட்டில் கேட்டிருக்கு. டெட் 2023 கேட்ட கொஷின். நெக்ஸ்ட் ஒன், அசல் ரூபாய் 2 லட்சம் வட்டி வீதம். அசல் கொடுத்துருக்காங்க, வட்டி வீதம் 4%. 2 ஆண்டுக்கு கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு காண்க. ஸோ டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதுவும் வந்து எத்தனைனா 2 இயர்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து நம்ம சம் வந்து போட்டுடலாம். பி வேல்யூ கொடுத்துருக்காங்க, P × R/100 ஹோல் ஸ்கொயர். நான் சொன்னேன் இந்த மாடலில் தான் நமக்கு வந்து சம் நிறைய கேட்குறாங்க.
ஸோ இங்கே என்னது 2 lakh. 2 lakh இன்ட்டு ஆரோட வேல்யூ 4%. இப்போ 4/100 இன்ட்டு 4/100. 1 2 3 4 1 2 3 4 கேன்சல் பண்ணிடலாம். 4 4s are 16. 16 இன்ட்டு 2 நமக்கு வந்து 32 வரும். இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ 320. வித்தியாசம் எவ்வளோ கிடச்சிருக்கு? 320 ரூபாய். 320 இன் ஆப்ஷன் ஏ. ஸோ இதுவும் நமக்கு வந்து 2023 கேட்ட டெட் கொஸ்டின். நெக்ஸ்ட் மாடல். அகைன் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் ஃபார் 3 years. ஹவு many years? 3 years. ஸோ 5% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 244 எனில் அசலை காண்க. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது பாருங்களேன். ஃபைண்ட் த பிரின்சிபல் அமௌண்ட். பியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அவங்க டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க, வித்தியாசம் கொடுத்துட்டாங்க. டி கொடுத்துட்டு பியோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா ரைட் பண்ணிடலாம். அந்தந்த பிளேஸில் வேல்யூஸ் ரைட் பண்ணிட்டோன்னா தெரிஞ்சிடும். டிஃப்ரென்ஸ் என்னது? 244. 244. பி வேல்யூ தெரியாது. ஆர் வேல்யூ என்னது? 5/100. ஓகே சாரி 3 years கொடுத்துருக்கான். 3 years கொடுக்கும்போது ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். டி ஈக்குவல் டு பி இன்ட்டு r/100 the whole square. ஒன்றும் இல்லை, கூட ஒரு 3 + r/100 வரும், வேறு எதுவும் இல்லை. முடிஞ்சுதான். ஸோ டிஃப்ரென்ஸ் தான் இங்கே கொடுத்துட்டாங்க. என்னது? 244. பி வேல்யூ எனக்கு தெரியாது, ஆர் வேல்யூ தெரியும், 5%. அப்புறம் நமக்கு இங்கே என்ன வரும்? 5/100 வரும். 5/100 இன்ட்டு 5/100. ஸோ இங்கேயும் நம்ம 5 சப்ஸ்டியூட் பண்ணால் 305/100 வரும். 305/100. ஸோ இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறதால பண்ணிக்கலாம், இல்லைனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போய் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். 20 டைம் கிடைக்கும். இதுவும் 20 டைம் கிடைக்கும். 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே பண்ணால் 20 டைம், மேலே வந்து 61 டைம். ஸோ எல்லாமே எடுத்து ரைட் பண்ணிட்டோமா? ரிமைனிங் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே என்ன பண்ணிடலாம், நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். 244 இன்ட்டு மேலே 3 தடவை 20 இருக்குது. அது எல்லாமே நமக்கு மேலே வந்துடும். கீழே இருக்குது, அப்போ எல்லாமே வந்து மேலே வந்துடும். மேலே இருக்க ஒரே 61 மட்டும் எங்கே வரும்? கீழே வந்துடும். ஈக்குவல் டு பி மட்டும் தான் நமக்கு இங்கே என்ன இருக்குது? ரைட் ஹேண்ட் சைடில் ரிட்டைன் ஆகுது. ஸோ இது கேன்சல் பண்ணும்போது பார்க்கும் 61 வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து 61 டேபிளில் மட்டும்தான் வரும். கரெக்டாக? ஸோ 61 4 டைம் 244 4 டைம். ஸோ 4 × 20 × 20 × 20 இது எல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 32,000. பாருங்க, 2 2s are 4, 4 2s are 8, 8 4s are 32, 32 followed by 1 2 3, 30 followed by வந்து நமக்கு ஆன்சர் வந்து 32,000. ஆப்ஷன் டி. ஸோ இதில் வந்து நமக்குடைய இதான் நம்மளுடைய அசல் வேல்யூ. ஆப்ஷன் டி தான் இதோடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ நமக்கு எப்போவுமே டிஃப்ரென்ஸ் தான் கேட்பாங்க கிடையாது. ஸோ இதே மாடல் நமக்கு வந்து ஆர் வேல்யூவும் மிஸ் ஆகி கேட்குற மாதிரி இருக்கும். டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டு பி வேல்யூ கொடுத்துட்டு ஆர் வேல்யூவும் கேட்பாங்க. ஸோ ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் சம். ஸோ நெக்ஸ்ட் 11th sum. The difference between simple interest and compound interest and a principal at 15% per annum for 3 years is rupees 1,134. Then principal is. ஸோ இதுவும் டெட் 2023 கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் அதே மாடல் தான். ஏன்னா நமக்கு வந்து இங்கே வந்து அசல் தான் கேட்குறாங்க, பிரின்சிபல் அமௌண்ட் கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க 1,134. எத்தனை வருஷம்? 3 வருஷம். நம்ம வந்து செகண்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கலாம். 15% கொடுத்துருக்காங்க. ஓகே, சம் பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு r/100 ஹோல் பவர். என்ன ஏன் ஃபார்மில் ஒன்று ரைட் பண்ணுறேன்னா நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபார்மில் வந்து மெமரி ஆகிடும். ஸோ நிறைய தடவை நீங்கள் போடும்போது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஃபார்முலா தனியாக படிக்கணுன்னே கிடையாது, அப்படியே உங்களுக்கு என்ன ஆகும்? மெமரி ஆகிடும். ஸோ வேல்யூ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே என்ன வரும்? 1134 ஈக்குவல் டு பி வேல்யூ தெரியாது நமக்கு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 15% கொடுத்துருந்தாங்க. 15/100 இன்ட்டு 15/100. இதில் நம்ம 15 போட்டோம்னா 300 + 15 315. 315/100 முடிஞ்சுதான். ஓகே, ஸோ இங்கேயே வந்து நம்ம என்ன பண்ண சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 3 டைம் 20 டைம் 5 டேபிளில் 3 டைம் 20 டைம் இது பண்ணோன்னா 6 டைம் அண்ட் 1 63 டைம் 20 டைம். ஓகே, ஸோ வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கும்போது இல்லை. ஸோ எல்லாமே என்ன பண்ணலாம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ 1,134 ஆல்ரெடி இங்கே இருக்குது.
கீழே இருக்க 3 20 எனக்கு என்ன வந்துடும், மேலே வந்துடும். மேலே இருக்க 3 அகெயின் 3 அண்ட் தென் 63 என்ன ஆகும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது கீழே வந்துடும். ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது கீழே வந்துடும். பி மட்டும் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணலாம், 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 3 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 3 டேபிளில் 3 டைம் 9 வரும், இங்கே 2 வரும், 7 டைம் 21 அகெயின் 2 வரும், 8 டைம் 378 378 கிடச்சிருக்கு. மறுபடியும் என்ன பண்ணலாம், 3 டேபிளில் கேன்சல் பண்ணிடுறேன். 3 டேபிளில் பண்ணால் 1 டைம் 2 டைம் இங்கே 1 வரும், 6 டைம் 126. ஸோ 126 பார்க்கும்போது தெரியுது 63யோட டபுள் டைம் என்னது 126. நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன், எப்போவுமே ஒரு நம்பர் பார்க்கும்போது அதோட டபுள் வேல்யூவாக இருந்தால் ஈஸியாக வந்து சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. 1 டைம் 2 டைம். ஸோ ரிமைனிங் நமக்கு என்னெல்லாம் இருக்குது, 20 × 20 × 20 அண்ட் தென் ஒரு 2 மட்டும் இருக்குது. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. So 16 followed by 1 2 3, 3 zeros. Answer is 16,000. ஸோ பியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 16,000. 16,000 எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பிவைக்யூ பார்க்கலாம். இது நமக்கு வந்து 2022 கேட்ட சம். ஸோ 22ன்னு வரும்போது நமக்கு என்னென்னா இது பேப்பர் 1 கேட்ட சம். 22ன்னு வரும்போது பேப்பர் 1 கேட்ட சம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கோம், 2 years கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸு கொடுத்துட்டு அமௌண்ட் லென்டஸ்னால் அந்த தொகையின் மதிப்பு பியோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ வேர்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்காதீங்க, அசல் கொடுக்கலாம், இதில் வாங்கிய கடன் தொகை என்ன வேணாலும் கேட்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா P × R/100 the whole square. இங்கே 2 years கொடுத்ததால நம்ம R/100 whole square மட்டும் தான் வரும். ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டிஃப்ரென்ஸு 35 rupees. 35 rupees ஈக்குவல் டு P × ஆரோட வேல்யூ 5%. இப்போ நமக்கு என்ன வரும், 5 × 100 5. ஸோ 5/100. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 35 இந்த 100 நமக்கு மேலே வந்துடும். இல்லை இங்கேயே கூட கேன்சல் பண்ணல, கேன்சல் பண்ணால் 1 டைம் 20 டைம் 1 டைம் 20 டைம். ஸோ 20 × 20 ஈக்குவல் டு P. கரெக்டாக? ஸோ 35 × 2 டைம் பண்ணால் நமக்கு 70 கிடைக்கும். 70 × 2 இஸ் 140. ஸோ 140 ஃபாலோட் பை 20, 2 0 இருக்கா, 2 0 ஃபாலோட் பை வந்தோன்னா பியோட வேல்யூ 14,000. அசல் மதிப்பு 14,000.